இந்திரஜா அவர்களும் அவங்களோட ஹஸ்பண்ட் சேர்ந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. நாங்க பேசுனது தப்பு அப்படின்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணது மத்திய அரசு, மோடி அவர்களை தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போய் அரெஸ்ட் பண்ணணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைகள் திறனோட இருந்ததாகவும், 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்பனாத்த அறிவோட இருந்திருப்பாங்க, பிள்ளைய அறிவோட இருந்திருக்கான். இப்போ அவங்க அப்பனாத்த அறிவு இல்லாமல் இருந்திருப்பாங்க, அவங்க பிள்ளை அறிவு இல்லாமல் பிறந்திருக்கும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இவங்க யாரு? இவங்க கும்மிடிப்பிடி தானே, யாருன்னு கூட தெரியாது. இவங்க வந்து எந்த லெவலுக்கு பேசுறாங்க பாருங்க. அவங்கள போயிட்டு இது அங்கீகரிப்பு பண்றது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். பச்சை சிசுவை போட்டு சிசுவை வச்சுக்கிட்டு இது அறிவு விட்டுறாங்கன்னு நான் தான் அன்னைக்கே சொன்னேனுங்க. விளம்பரத்தில் நடிக்கிற உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இப்போ இந்திரஜாவுக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவங்க குடும்பமே ஒரு எசக்கு பசக்காக தான் இருக்காங்க. ஏன்னா இந்திரஜாவோட ஹஸ்பண்டு இவர் ரோபோசங்கர் போராட்டிக்கு முத்தம் கொடுத்து அது ஒரு இஷ்யூ ஆச்சு. இந்திரஜா பண்ணது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம். இல்ல சார், ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி, லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி இதெல்லாம் இயல்பாகவே நடக்குமா? ஒரு பனித்துளியோட நீர்த்தாரை தான் நீங்கள் நானும் எல்லாருமே. அது மோடியா இருக்கட்டும், எலான் மாஸ்க் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய புடிங்கியா இருக்கட்டும், அறிவு வளருமாம்மா. அறிவு எப்படிமா வளரும்? எப்போ வளரும் அறிவு? அறிவுனா என்ன? முதல்ல அறிவுனா என்ன? நிறைய படித்தா அறிவா? ஒருபடி சொல்ல போனால் இவங்களுக்கு இன்னும் விஷயம் புரியாமல் விளையாடுறாங்க, சட்டம் தெரியாமல் விளையாடுகிறார்கள். உங்களை கலாய்க்கணுங்கிறதோ உங்களை அசிங்கப்படுத்துறதோ என் நோக்கம். பட் நீங்கள் செய்கிறது அஃபென்ஸ், அது தெரிஞ்சுங்க முதல்ல. ஏன்னா அவங்களுக்கு அது புரியலை. அவங்களை கைட் பண்ண தவறாக கைட் பண்ணுறாங்க. அவங்கள மேலும் 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 வந்து அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு. நேற்று போட்டால் ஒரே போடா போட்டுச்சு பாருங்கள். யார்? நயன்தாரா. முட்டாப்பையிலெல்லாம் கல்யாணம் பண்ணால் பெரிய சிக்கலாயிடும் வாழ்க்கையில்னு ஒரு ட்விட்டு ஒன்று போட்டுச்சு. ரைட்டு, அந்த குடும்பம் அடுத்து ரெடி ஆகிட்டு ஃபேமிலி ஓட்டுன்னு நினச்சேன். அடுத்து வருக 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 ஃபேமிலி ஓட்டு, உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க. நயன்தாரா சொல்லிட்டு உனக்கு இந்த சினிமாவெலாம் செட் ஆகாது, கேரளாவில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிகிட்டு இருக்கேன், அங்கே போய் கொத்தனார் வேலை பாரு, முதல்ல போய் சிமெண்ட் கலந்து போடுறான்னு அங்கே அனுப்பிச்சிது. பில்டிங் கட்டி முடிச்சுட்டு திருப்பி இங்கே வர்றாப்புல விக்னேஷ். பில்டிங் கட்டியாச்சாங்க, வாடகை தான், வாட்ச்மேன் வேலைக்கு போட்டுடலாம், வேறு என்னத்துக்கு போடுறது? அதான் செய்ய முடியும். மிச்சர் மாமா வேறு என்ன செய்யுது? வாட்ச்மேன் வேலைக்கு தான் போடலாம். உங்கள்கிட்ட இருக்கிற அபூர்வமான விஷயம் பெண்மை தானம்மா. வேறு எதுக்கு நாங்களெல்லாம் உங்களெல்லாம் மதிக்கணும்? உங்களை சட்டத்திட்டம்லாம் உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபேவரட்டாக எது கொடுத்துருக்காங்க? ரூடா பேசுற மாதிரி இருக்கு. ரூடாக தான் நான் பேசுவேன், அப்படி தான் பேசுவேன். வரதட்சணை கேட்குறது, வீட்டை எழுதி கேட்குது, பொம்பளை பிள்ளைங்களே எழுதி கேட்குது, சிலது வரதட்சணையாக சாகுது, எல்லாமே நார்மலைஸ் ஆகிடுச்சு. இந்த குழந்தைக்கு அறிவு ஊட்டுறது, இந்திரஜாவோட வேலையெல்லாம் இப்படி பொது வழியில் செஞ்சீங்கன்னா நார்மலைஸ் ஆகும். இப்போ நயன்தாரா செஞ்சது நார்மலைஸ் ஆகிடும். அந்த வாடகை எடுத்தாங்கல்ல, எல்லோரும் செய்யலாங்கிற மைண்டு. காசு இருக்குது செய்கிறாங்க. பணம் உள்ளவனுக்கு ஒரு நியாயம், பணம் இல்லாதவனுக்கு ஒரு நியாயம் தான் இங்கே இருக்குது. 29 நடிகர்கள் மேல அமலாக்கத்துறை ஒரு கேஸ் போட போகுது. பிரகாஷ் ராஜ் இருக்கிறதுல இவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாத கூத்தாடிகள்மா. இவங்க நீங்க எப்படி கொண்டாந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோட சேர்க்கிறீங்க? சமூக அக்கறைங்கிறது அறவே கிடையாது. கூத்தாடி கொக்கைன் டசுக்குவான், 10 புரண்டி கட்டுவான், தனி விமானத்தில் பொண்டாட்டியை கள்ள கதிலே அழைச்சிட்டு போவான், எல்லாம் போதையை போட்டு கொக்கைனை அதை இதையும் போட்டு வந்து எல்லாம் தத்துவ ஞானியா மாறிட்டான். வந்து மேடையில் வந்து பேசுறான். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழ்வேந்தன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். இந்திரஜா சங்கர் அவர்கள் பற்றி பேசுனது வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, தந்தி டிவியில் அவங்களே வந்து அதை ஹைலைட் பண்ணி போட்டிருக்காங்க. நெட்டிசன்ஸ்கள்லாம் வந்து இதை தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னுட்டாங்க. இந்திரஜா அவர்களும் அவங்களோட ஹஸ்பண்ட் சேர்ந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நாங்கள் பேசுனது தப்பு அப்படின்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணது மத்திய அரசு, மோடி அவர்களை தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் போய் அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நவ சைத்தன்யா அப்படின்னு ஒரு ஸ்கீமை வந்து அவங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க சின்ன பசங்களுக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும். அடுத்ததான் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைகள் நல்ல வந்து ஒரு திறனோட இருந்ததாகவும், அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு சர்வேல அந்த மாதிரியான ஒரு திறன்கள் கம்மியா இருக்குன்ற மாதிரியும் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்மளோட மாநில அரசோட தகவல் சரிபார்ப்பகம், அதாவது த ஃபேக்ட் டீம் அப்படின்னு சொல்றவங்க, நீங்க சொல்றது அத்தனைக்கும் எதுக்குமே ஆதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திருப்பியும் வந்து ஒரு வார்னிங் கொடுத்து கிழிச்சிருக்காங்க சார். இதுக்கு ஏதாவது திருப்பியும் வந்து அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா மதுரையும் மட்டன் கறியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இதனால மக்கள் எல்லாருமே வந்து திருப்பியும் அவங்களுக்கு மேலே ஒரு கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க சார். இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்பனாத்த அறிவோடு இருந்திருப்பாங்க, பிள்ளைய அறிவோடு இருந்திருக்கோம். இப்போ அவங்க அப்பனாத்த அறிவு இல்லாமல் இருந்திருப்பாங்க, அவங்க பிள்ளை அறிவு இல்லாமல் பிறந்திருக்கும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அது இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, அவங்க கூட குழாயில் தண்ணி வரலனாலும் மோடி தான் காரணம். பாவா இருந்தாலும் எங்கேயே கிடந்து சுற்றி நடக்கிறாரு. வயிறு வயரா, நெருப்பு வயரா, நீர் வயரா, வரப்பு வயரா, மயிர் வயரான்னு திருக்குறளை தப்பு தப்பாக பேசிகிட்டு எங்கேயும் சுற்றின்னு வர்றாரு. அவர் நம்ம நாட்டோட பிரதமர். இவங்க யார்? இவங்கெல்லாம் இந்த கும்மிடிப்பிடி தானே யாருன்னு கூட தெரியாது. இவங்க வந்து எந்த லெவலுக்கு பேசுகிறாங்க பாருங்கள். அவங்கள போயிட்டு அது எங்கே அதுமாரி ஸ்கீம் எங்கே இருக்குது? முதல்ல மத்திய அரசு எங்கே அந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க? அதெல்லாம் கொண்டு வரலையே அவங்க.
மாநில அரசு இதை எதிர்த்து சொல்லியிருக்கு. நான் அதை அன்றைக்கி கிளியராக சொன்னேன், இது அஃபென்ஸ். இது ஒரு குழந்தைகளை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது அஃபென்ஸ். முதல்ல சிறுவர்கள்ங்கிறவங்க யார், குழந்தைங்க யார், சிசு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். 6 மாதம்லாம் சிசு தான், ஓகே, குழந்தைகளில் வராது. குழந்தைகளுங்கிறது தத்தையா புத்தையா மழலை பேச ஆரம்பித்து வள்ளுவ பெருமகன் அருமையாக சொல்கிறான் பாருங்கள், குழலினது யாழினது என்பர் தன்மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழலை யாழ் நல்லா இருக்குன்னு சொல்லுவானா எவன்னா, தன்மக்கள் ஓம்புள்ள மழலை பேசுறது தான் அழகாக இருக்குங்கிறான். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தன்மக்கள் சிறுகை அளவுக்குள். அமிழ்தத்தை விட அருமையானது ஓம்புள்ள. சோத்தை போட்டு கிளறி சாம்பாரை ஊற்றி வாயில் கொஞ்சம் அள்ளி போட்டால் அதுதான் அமிழ்தத்தோட ஆற்ற இனிதுங்கிறான். அது தன்மக்கள்ங்கிறான், ஓம்புல இருந்துச்சால் தான் பிடிக்கின்றான். அதெல்லாம் அப்படிப்பட்ட ஆன்றோர் சான்றோர் இருந்த இடத்துல பச்சை சிசுவை போட்டுட்டு, சிசுமா அது கொஞ்சம் குழந்தைங்கன்னா கூட சுயமாக எழுந்து நடக்க நடவண்டி பிடிக்க வந்த குழந்தை. சிறுவர்கள்னால் எல்கேஜி யூகேஜி 1வது, அதாவது தானாக பேர் சொல்ல தெரியும், அப்பா அம்மா பேர் சொல்ல தெரியும், அவங்க சிறுவர்கள். இதுதான் மாணவர்கள்ங்கிறது. அதுக்கு மேலே 5வது 8வது போனால் மாணவர்கள் இப்படி இருக்குது. அப்புறம் மேல்நிலை மாணவர்கள், அப்புறம் கல்லூரி மாணவர்கள், அப்புறம் வேலைவாய்ப்பு போகிற மனிதன், ஃபுல் ஃப்ளெஜ்டு மனிதன், அப்புறம் கல்யாணம் பண்ணிடுறான், அப்புறம் கணவன் அப்பா, அப்படி போயிடும் சினாரியோ, அப்புறம் தாத்தா பாட்டி அப்படி போயிடும். சிசுவை வச்சுக்கிட்டு இது அறிவு விட்றாங்கன்னு நான் தான் அன்றைக்கே சொன்னேனுங்க. இன்றைக்கி நேற்றுக்கு இல்லைங்க, 2000 வருஷமாகவே நம்மள்ட்ட குழந்தைக்கு உரம் எடுத்தல்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இந்த மூளையெல்லாம் வந்து அம்மி விடுவாங்க. எனக்கு என் கண் எதிர இறந்து போயிட்டாங்க அந்த பாட்டி. எங்களுக்கு வீட்டில் வந்து எடுத்திருக்காங்க. எங்கள் ஊரில் உள்ள வயசானவரோட பாட்டி சந்தனத்தேவர்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி வந்து எடுத்திருக்காங்க. எங்கள் ஊரில் நான் பார்த்தேன், அப்படியே அந்த குழந்தை நீவி எடுப்பாங்க. நமக்கே பார்த்தா பயமாக இருக்கும். குலுக்கி சார் மூளையெல்லாம் பண்ணுவாங்க. இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்கல்ல சார், ஆனால் இப்போது இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது இந்த வீடியோலேயே வந்து நீங்கள் இந்திரஜாவையும் அவங்க ஹஸ்பண்டையும் சொல்கிற நீங்கள் இதுக்கு முதல்ல ஆதாரமாக இருக்கிற அந்த ஈக்ரூ அப்படின்ற ஒரு நிறுவனத்தை பற்றி ஏன் யாருமே எதுவுமே பேசலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களே சார். அந்த நிறுவனம் எது வேணுமோ ஆரம்பிச்சுட்டு போட்டோம். அதுக்கு ப்ரமோஷன் பண்ணது நீங்கம்மா. ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சாப்பாட்டு காலேஜ் ஒன்று வந்துச்சு. பிரபல நாடக நடிகை கண்ணின்மணி எல்லாம் விளம்பரம் வந்தாங்க. அதுக்கு போய் பார்த்தா அது அப்படி இல்லை. இந்த சாப்பாட்டு கல்லூரி இருக்குல்ல, அது அப்படி இல்லை. சும்மா அங்கே எங்கேயும் போட்டு பெயிண்ட் அடித்து போர்டு மட்டும் தான் வச்சுருந்தாங்க. திறந்தாங்க. அப்போ கோர்ட்டு சொன்னிச்சு, விளம்பரத்தில் நடிக்கிற உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ட்ரேடிங்ஸ் உங்களை நம்பி தான் உள்ளே வர்றாங்கன்னு. இப்போ இந்திரஜாவுக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்க குடும்பமே ஒரு எசக்கு பசக்காக தான் இருக்காங்க. யார்? இந்திரஜா குடும்பமே. ஏன்னா இந்திரஜாவோட ஹஸ்பண்டு இவர் ரோபோசங்கர் போராட்டிக்கு முத்தம் கொடுத்து அது ஒரு இஷ்யூ ஆச்சு. சார் அது வேண்டாம் சார். அது இப்போ ஏன்னா இப்போ நம்ம பேச போகிற இந்த டாப்பிக்கும் அதுக்கும் வந்து உண்மையாகவே ரிலேட்டடாக இல்லையோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை, ரிலேட்டடாக இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? ஒரு முரண்பாடை கற்பிச்சுக்கிட்டே போகிறீங்கிறது என்னோட கருத்து. ரிலேட்டட் பண்ணுறது தானே வேலை, அதுதானே ஆங்கர் இருக்கீங்க. ரிலேட்டட் பண்ணுங்க, இல்லை பண்ண தெரியாதுன்னு சொல்லுங்கள். அவங்க முரண்பாடை கற்பிக்கிறாங்க. யாராவது ஒரு அக்கா வந்து முத்தம் கொடுக்குமா தம்பி? அது தெரியாம ஒரு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமும் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம திருப்பி பேசணுமா? தெரியாமனா ஒரு இட்லி 2 இட்லி கூட வைக்கலாம், முத்தமாக கொடுக்குவீங்க அது வாயில். அப்போ இந்திரஜா விளம்பரம் பண்ணது எப்படி தெரியாமல் பண்ணிட்டாங்க, மன்னிச்சிடலாமா, சரின்னு சொல்லிடலாமா? இந்திரஜா பண்ணது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம். இப்போ ஏற்கனவே எல்கேஜி வந்து உங்கள் பிள்ளை எங்கே படிக்குது? பெரிய ஸ்கூலில் படிக்குது, அம்மாள் ஸ்கூலில் படிக்குது. என் பிள்ளை மட்டும் சகச்சதா? வைடா அந்த நகையை மட்டும் சேர்றா அந்த பள்ளிக்கூடத்தில். இப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் ஜிம்னாஸ்டிக் போகுதுங்கிறான். அது குழந்தைடா, எங்கடா ஜிம்னாஸ்டிக் எதுக்குடா போகணும் இப்போ? அப்புறம் மியூசிக் கிளாஸ் போகுது. கீபோர்டு எது வயலின் எதுன்னு தெரியல, மியூசிக் கிளாஸ் போகுது குழந்தை. எல்லாமே பெருமை. காலையில் வந்துடும், ஸ்கூல் வேன் வந்து அழைச்சிட்டு போயிடும், ஈவினிங் கொண்டாந்து விடனே. இப்போ ஸ்கூல் வேனை கொண்டு விட்டு ரயிலில் விட்டு அடித்தான். இப்போ மதுரை இது சிதம்பரம், ஆமாம் செம்மங்குப்பத்தில். ஸோ எல்லாமே பெருமைக்கு போயிட்டு அப்போ குழந்தைய நீங்கள் வந்து கொண்டு போய் அங்கே விடுறது. நாங்கள் இந்த ப்ளே ஸ்கூல்னு சொல்கிறாங்களம்மா, டே கேர் ப்ளே ஸ்கூல், இதுவே எனக்கு உடன்பாடு இல்லை. வேலைக்கு தான் போகிறோன்னா எதுக்கு புள்ள பெற்றுக்கணும்? தேவையில்லையே. புள்ளையை பெற்று அதை வளர்த்து எறும்பு திண்டாவது வளர்க்கணும். நீங்கள் ப்ளே ஸ்கூலில் கொண்டு வர்றது எதுக்கு புள்ள பெற்றுக்கணும்? தேவையில்லை. வேலையை உங்களோட குடும்ப சூழ்நிலைன்றதை நம்ம அப்போ புள்ள பெற்றக்கூடாது. குடும்ப சூழ்நிலை புள்ள பெற்றக்கூடாது. அப்புறம் வீட்டில் மேட்டன் வைக்கிறது, மேட்டன் வச்சுட்டு அப்புறம் அன்றைக்கி கூட ஒரு இன்ஜினியர், அவர் இன்ஜினியரு, அந்த மனைவி ஒரு டாக்டர் டென்டிஸ்ட்டு, இவங்க வேலைக்கு போயிடுறாங்க. குழந்தை வீட்டில் இருந்தால் சாயந்தரம் வந்து அந்த குழந்தை வந்து டல்லாகவே இருந்திருக்கு. இது ஒரு சந்தேகம் வந்து, டாக்டர் வேறே இல்லை, சந்தேகம் வந்துருச்சு. வச்சுட்டு வீட்டிலே ரகசிய கேமரா வச்சா அந்த 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 குழந்தைய பார்க்குற அந்த ஆயா வந்து அப்படியே வாயில் சோத்தை வச்சு தமுக்குறது, தூங்குன்னு போட்டு குத்துறது, இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ யாரை நம்பி நம்ம பிள்ளைங்களை ஒப்படைக்க முடியாது தானே. அப்போ குழந்தைய வளர்க்குற ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மள்ட்ட இருக்குது. இதில் மூளை வளர்ச்சிக்கு அப்படின்னா எப்படி மூளை வளரும்? எனக்கு அது ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்களேன். ஆர்லிசி குடிச்சா மூளை வளர்ந்துருமா? இல்லை சார், ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி, லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி இதெல்லாம் இயல்பாகவே நடக்குமா? ஒரு பனித்துளியோட நீர்த்தாரை தான் நீங்கள் நானும் எல்லாருமே. அது மோடியாக இருக்கட்டும், எலான் மாஸ்காக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய புடிங்கியாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு பனி இருக்குல்ல, ஒரு அருகம்புல் மேலே இருக்க ஒரு சின்ன ட்ராப்பு தான் ஒரு விந்தணு.
ஒரு செமனுடைய ஒவ்வொரு அணு, அதுதான் நம்ம இப்படி மனிதனை ஐமூளை வச்சு கண்ணு வச்சு காது வச்சு ஏன் இவ்வளோ ஏன் போகிறீங்க, கோழி முட்டை இருக்குல்ல, கோழி முட்டை அது குஞ்சு பொரிச்சு பாருங்களா, அது எப்படி கலர் கலராலாம் வருது, பிறந்தோன்னே வெள்ளையாக இருக்கும் பொசு பொசுன்னு, அப்புறம் பார்த்தா அது சேவலாக மாறுது, பொட்டைக்கோழியாக மாறுது, அதுக்குள்ளே உயிர் கண்ணு காது வச்சு எவ்வளோ ஒரு எளிமையாக இருக்குது இயற்கையோட அதிசயத்தில். நம்ம அதுக்கு பிரெயினை வளர வைக்கிறதில்ல. ஏம்மா அறிவு வளருமாம்மா, அறிவு எப்படிம்மா வளரும், எப்போ வளரும் அறிவு? அறிவுனா என்ன முதல்ல, அறிவுனா என்ன? நிறைய படித்தா அறிவா? அறிவுனா என்ன? வாட்ஸ் பிரெயின்னா என்ன? நிறைய படித்தவங்களாம் அறிவான்னு கேட்குறேன். அது புறநானூறுலேயே சொல்கிறான், பல கற்றோர் யாம் என்று தற்புகழ வேண்டாம், சில கற்றோர் யாம் என்ற பல கற்றோருக்கு அச்சாணின்னு சொல்கிறான் புறநானூற்றில். நிறையா படித்தவனு பீத்திக்காதரா, கொஞ்சமாக படித்தவங்க ஒரு அச்சாணிடா, நிறையா படித்தவனுக்கு தேர் ஓடாதரா சக்கரம் கட்டிக்கிட்டாங்கிறான் புறநானூரில். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி சங்க இலக்கியங்கள் நம்மள்ட்ட இருக்குது. பெருமையாக சொல்கிறது. அறிவுனா எதுவுமே அறிவு? எனக்கு தெரிஞ்ச அறிவுன்னு எனக்கு இங்கே ஒரு விஷயம் இல்லவே இல்லைங்கிறதா என்னோட கருத்து. அறிவுலாம் ஒரு விஷயம் இல்லவே இல்லை. சக மனுஷனை மதிக்க தெரிஞ்சால் அது போதும். குறைந்தபட்ச அறிவு இந்த சமுதாயத்தில் இருக்கிறதுக்கு. இப்போ இவங்க மட்டும் பண்ணல சார், இந்த மாதிரி இப்போ 29 நடிகர்கள் மேல அமலாக்கத்துறை ஒரு கேஸ் போட போகுது. ஏன்னா அவங்க வந்து இந்த ரம்மி ஆட், ரம்மிக்கு பிரகாஷ் ராஜ் இருக்கிறதுல, பிரகாஷ் ராஜ், விஜய் தேவர்கொண்டா, அப்புறம் இன்னைக்கு பார்த்தா நியூஸ். எஸ் சார். ஸோ இவங்க பேர்லாம் கூட இந்த மாதிரியான ஒரு ப்ரமோஷனல் வீடியோஸ் நீங்க பண்ணி அதான் இவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாத கூத்தாடிகள்மா. இவங்க நீங்க எப்படி கொண்டாந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோட சேர்க்குறீங்க? சமூக அக்கறைங்கிறது அறவே கிடையாத கூத்தாடிகள். கொக்கைன் டஸ்க்குவான், 10 புரண்டி கட்டுவான், தனி விமானத்தில் பொண்டாட்டியை கள்ள கதிலே அழைச்சிட்டு போவான். இவங்க திரை கூத்தாடிகள், அவ்வளவுதானே. தெரு கூத்தாடிகள், திரை கூத்தாடிகள். கழை கூத்தாடி பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டுக்கிட்ட வந்து கூத்து கட்டுவாங்க. அவங்களோட பரிணாமம், அதோட அப்டேட்டு, அதோட விஷன் தான் சினிமாமா. பட் சினிமா மேலே நம்மளோட வாழ்வியலோட ஒரு பகுதியாகி போச்சு. சினிமாக்காரன் சொல்லிட்டா ரைட்டு, அவன் வந்து தத்துவம் பேசுகிறான். எல்லாம் போதையை போட்டு கொக்கைனை அதை இதையும் போட்டு வந்து எல்லாம் தத்துவ ஞானியாக மாறிட்டான். வந்து மேடையில் வந்து பேசுகிறான். காசு இல்லை அவ்வளோதானே அப்படிங்கிறான் ஜெயம் ரவி. உன்னிட்டே காசு, உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ப்ரொடியூசரு, எவ்வளோ பெரிய எடிட்டர், உங்கள் அப்பா மோகன், உங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய படம் தயாரிக்கிறவர், இயக்குனர், இப்படி ஒரு பேக்கில் வந்துட்டு காசு இல்லை அவ்வளோதானே, கைகால் நல்லா இருக்கிற. எங்களை மாதிரி மிடில் கிளாஸில் பேச வேண்டிய வார்த்தையெல்லாம் நீங்கள் பேசுனா எங்களுக்கு டைலாக்காவது விட்டு வைங்களேன்டா. எல்லாத்தையும் நீங்களே எடுத்துகிட்டு நாங்கள் என்ன தான் பண்ணுறது? எல்லா டைலாக்கும் அவங்களே கிரெடிட். தத்துவமாக பேசுகிறாங்க. இந்த விஜய் சேதுபதியோட பையன் இப்போ வந்து ஐயோ முடியலை. அந்த பையன் அவர் பணக்கார விட்டு பிள்ளை, அப்படிதான் இருப்பேன். நீயா அவங்ககிட்ட போய் செல்ஃபி எடுக்க போகிற? உனக்கு வெக்கமா இல்லை? சோறு தானே திங்கிற? அவன் யார்? அவன் பிள்ளைக்கா பையன், சின்ன பையன். அவங்ககிட்ட போய் நீ எதுக்கு நிற்கிற? அவன் பப்ளுக்காமன் போட்டுக்கிட்டு பேசுகிறானா? அவன் பப்ளுக்காமன் தான் போடுவான். அவன் அப்பங்கிட்ட அவ்வளோ காசு இருக்குது, ஏதாவது பகடாதான் வாங்கி திங்கிறான். உனக்கு நீயாப்பா போகிற கிட்டக்க? விஜய் சேதுபதி அவரோட பையனை விஜய் அவர்களோட வந்து கம்பேர் பண்ணாங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் அவர்களை வந்து ஓப்பனாகவே ஒரு மேகசின் வந்து விமர்சனம் பண்ணதாகவும், இன்னைக்கு அவர் எந்த நிலைமையில இருக்காரு அதே மாதிரி தான் நீங்கள் இந்த ஆரம்ப கட்டத்தில் இவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் நாளைக்கு அவர் அந்த ஸ்டேஜுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் வேற இப்போ இந்த சமூக வலைதளத்தில். விமர்சிக்காமல் இங்கே யாரும் வளர முடியாது. விமர்சனம் தான் நம்மளை வளர்த்தோம். பெரியார் சொல்லுவார், என்னுடைய விளம்பரமே என் எதிரி தான் அப்படிம்பாரு. நம்மளை பற்றி நம்ம எதிரி கமெண்ட் பாக்ஸ் உள்ள உட்காந்து நம்ம விளம்பரமே. எவ்வளோக்கு எவ்வளோ கொச்சா எழுதுனாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்கேன் நான். ஒரு நேரம் கோவம் வரும் எனக்கு. எவ்வளோ பேரை போய் நான் ரியாக்ட் பண்ணுறது? எவ்வளோ பேருக்கு நான் பதில் சொல்கிறது? தேவையே இல்லை. இந்த உலகம் அப்படி தான் இருக்கான். நான் அந்த பையனை தப்பு சொல்ல, அவன் சின்ன பையன். அவன் ஓகே, அவன் ஃபஸ்ட்டே வாயை விட்டு மாட்டான். எங்கள் அப்பா ஒரு நாளைக்கு 500 தான் செலவு கொடுப்பாருண்டே, எங்கள் சம்பளமே அதுதான்டா, 500 தான் செலவு கொடுப்பாருன்னு. அப்புறம் அந்த மோட்டர் பைக்கு சின்ன பையன்மா, பணக்கார விட்டு பிள்ளை, அப்படி தான் இருப்பான். புரியாது. திடீர்னு வாழ்வு வந்துடுது இல்லை. சான்ஸ் தேடி ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி லாரியில் அவங்களை அழைச்சிட்டு போய் சோறு திங்க விடாமல் விஜயகாந்த் சொல்லுவார், சாப்பாட்டில் கை வைப்பேன் ஷார்ட் ரெடிம்பாங்க. அதோடு தான் என் யூனிட்டில் வந்து சாப்பாடு போட்டேன்னு சொன்னார் விஜயகாந்த். மதிக்க மாட்டாங்க, அங்கே ஒரு சாப்பாடு இங்கே ஒரு சாப்பாடு, அதோட தான் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு. நான் மட்டன் சாப்பிட்டா எல்லோரும் மட்டன் சாப்பிடு, நான் எள்ளி சாப்பிட்டா எல்லோரும் எள்ளி சாப்பிடு. விஜயகாந்த்லாம் ஒரு பெரிய புரட்சியெல்லாம் பண்ணிடலாமா, சோறு போட்டாருமா. அதுவே இங்கே வந்து இல்லாமல் இருக்குது பாருங்கள் பிரச்சனை. சோறு போட்டார், சாப்பிட்டு அந்த அந்த அண்ணியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த் பொண்டாட்டி எனக்கு, அவங்க பிரேமலாதவி சோறு போடுறாங்க, அந்த இடத்த எழுதி கொடுத்துட்டாங்க விஜயகாந்த் ஆலயம்னு. அதெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணுமா? அந்த இடம் வந்து பொதுவாயிட்டு ஆலயம்னு போட்டு சோறு கம்பல்சரி உண்டு. இப்போ போனால் கூட நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி அருமையான மதிய சாப்பாடை கொடுக்குறாங்க. அதை யாரும் செய்யறது இல்லைங்க, வெறும் கருத்தால வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ப்ரமோஷனல் வீடியோஸ் அப்படின்றதும் வந்து இப்போ இந்த ஆட் ஃபிலிம்ஸ் இருக்கிறவங்களும் வந்து நடிகர்களை தானே சார் சூஸ் பண்ணி போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் பிரபலம் இருக்குது, அவங்க சொன்னால் வந்து மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இதில் தானே சார் தொடர்ந்து இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது இல்லை சார்? இல்லை, இப்போ நீங்கள் 90s கிட்ஸாக இருப்பீங்க கூட இருக்கு.
இல்லை 80s கிட்ஸாக இருப்பீங்க போல இருக்குது. ஆக்டர்லாம் தேடி போகல. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் புதுசாக ஒரு பிராண்ட் ஒன்று உருவாயிருக்கு. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர். வாட் இன்ஃப்ளூயன்சர்? இன்ஃப்ளூயன்சிங்னா என்னென்னா முதல்ல மீனிங்கே தெரியல. இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, உங்களை உடனடியாக சர்ஜரி எல்லாம் பண்ணணும். அதுக்கு ஒரு கால் வருது, உடனே மேலே இருந்து டீன் இறங்கி வந்து உங்களை வைத்தியம் பண்ணுறாருல, அது பேர் இன்ஃப்ளூயன்ஸ். உங்களுக்கு ஒரு வேலை வேணும், உடனடியாக நான் ஒரு கால் பண்ணுறேன், நீ போய் பாருமா அப்படின்னா, சார் ஃபோன் பண்ணாருமா அப்படின்னு வேலை கொடுத்தா இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு டிசி ஏசிக்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி, இன்ஸ்பெக்டர் லெவலில் கூட இல்லை, டிசியில் ஏசிக்கிட்ட கூப்பிட்டு ஒரு மேட்ரு முடிச்சு கொடுங்கன்னா முடிச்சாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ். இது பேர் தான் இன்ஃப்ளூயன்ஸ். இவங்கெல்லாம் யாருமா? இவங்கெல்லாம் மூளை வளர்ச்சி கம்மியாக உள்ளவங்க மாதிரி இருக்காங்கம்மா. எல்லாம் பிக்காளி கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவங்க பேர் இன்ஃப்ளூயன்ஸரா? நகைக்கடை துறக்குறாங்க. நான் கூட போயிட்டேம்மா நகைக்கடை துறக்கிறதுக்கு. நீங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். நான் இன்ஃப்ளூயன்ஸர். நான் வழக்கறிஞராக கூப்பிட்டுருந்தாங்க. ஏம்மா என்னெல்லாம் யூடியூபர் சொன்னாலும் கோவம் வந்துடும். நானும் யூடியூப்பரா? நீங்கள் யூடியூப்ல தான் பேசிட்டு இருக்கீங்க. ஏம்மா இது ஒரு சர்ச் என்ஜின். இது பேர் யூடியூப், கூகுளில் சர்ச் என்ஜின். நாட் அ யூடியூபர். ஐம் நாட் யூடியூபர், ஐம் அ சர்ச் என்ஜின். நீ என்னோட வீடியோவில் போய் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். நான் அதை நிறையா இடத்த தேர்ந்து சர்ச் என்ஜின் பண்ணி எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி நான் உனக்கு ஒரு விதமாக டெலிவரி பண்ணுறேன், உனக்கு புரிகிற மாதிரி டெலிவரி பண்ணுறேன். சரி, அதை என்ன பார்த்து இதில் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். நான் ஒன்றும் பெரிய ஜீனியஸ் எல்லாம் கிடையாது, நான் யூடியூப்பரும் கிடையாது. நான் ப்ராக்டிசிங் லாயர். 18 years ஐம் ப்ராக்டிசிங் கம்ப்ளீட்டட் லாயர். நான் இதெல்லாம் இப்போ தானே ஒரு 6 மாதமாக எடுப்பீங்களா, ஒரு வருஷமாக, அவ்வளோதான் பேசுகிறேன். ஃபைன். இப்போ இந்த தகவல் சரிபார்ப்பு டிஎன் ஃபேக்ட் வந்து இவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க சார். அதுக்கப்புறமும் இவங்க இந்த மாதிரியான ஒரு ஃபேக்ட் செக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வே நாங்கள் எடுத்து பார்த்தோம், நீங்கள் வந்து ஒன்றிய அரசு தான் நீங்கள் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இது எந்த மாதிரியான சார் ஒரு நடவடிக்கை? எப்படி சொல்ல போனால் இவங்களுக்கு இன்னும் விஷயம் புரியாமல் விளையாடுறாங்க, சட்டம் தெரியாமல் விளையாடுகிறார்கள். நான் இன்னும் மேலும் மேலும் வந்து ஒரு மேலும் அதை நீங்கள் ஜேர்னி பண்ணக்கூடாது. ஏதோ கூப்பிட்டாக்க போனோம், ஒரு 10,000 கொடுத்தாங்கயா, நடிச்சோம்யா, வந்துட்டோம்யா. அது மட்டும் இல்லாமல் அந்த குரூப் பற்றி உங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னதை விட இந்த வாட்டி இன்னும் ஜாஸ்தி அந்த குரூப் பற்றி அவங்க இன்னும் என்னென்னலாம் விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தான் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு இன்னும் விலாவரியாக இந்த செகண்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க சார். இது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். மேட்ரு சீரியஸ் ஆகி போச்சு. நான் அவங்களுக்கு நல்லது தான் சொல்கிறேன். அவங்க ரொம்ப சங்கர் ஒய்ஃபு ஒரு மாலில் கூட நான் ஒரு ஆள் பார்த்தேன். இங்கே இந்த மாலில் அது இந்த இருக்கமா விஜயா மாலில் பார்த்தேன். பேசிட்டு நல்லா தான் பேசிட்டு போனாங்க. நான் அவங்களுக்கு அட்வைஸாகவே சொல்கிறேன், நல்ல வழியாக சொல்கிறேன். உங்களை கலாய்க்கணுங்கிறதோ உங்களை அசிங்கப்படுத்துறதோ என் நோக்கம் இல்லை. பட் நீங்கள் செய்கிறது அஃபென்ஸ், அது தெரிஞ்சுங்க. முதல்ல குறைந்தபட்சம் அதை தெரிஞ்சுங்க. ஏன்னா அவங்களுக்கு அது புரியலை. அவங்கள கைட் பண்ண தவறாக கைட் பண்ணுறாங்க. அவங்கள மேலும் 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 வந்து அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு. நேற்று போட்டால் ஒரே போட்டுச்சு பாருங்கள். யார்? நம்ம தாரா, நயன்தாரா. முட்டாப்பயிலெல்லாம் கல்யாணம் பண்ணால் பெரிய சிக்கலாகிடும் வாழ்க்கையிலன்னு ஒரு ட்விட்டு ஒன்று போட்டுச்சு. ஒன்றும் தெரியாதவனை கல்யாணம் பண்ணால் நமக்கு ரொம்ப சிக்கல் தான். அப்படி கூட இல்லை, தகுதியில் கம்மியாக உள்ளவங்களை கல்யாணம் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ட்ரபுள் வருங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. ரைட்டு, அந்த குடும்பம் அடுத்து ரெடி ஆகிட்டு ஃபேமிலி கோர்ட்டுக்குன்னு நினச்சேன். அடுத்து வருக ஃபேமிலி கோர்ட்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறது, வாங்க. அப்புறம் என்ன இருக்குது? ஆமா, என்னம்மா தகுதி தெரிஞ்சுதானமா எல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதுன்னா சொல்லாதீங்க. இப்போ நம்ம பேசுகிற விஷயம் நேயர்களுக்கு தெரியாதா? எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நம்ம ஒரு எழுத்து வடிவமாக சொல்கிறோம், தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணுறாங்க. விக்னேஷ் சிவன் எப்படிப்பட்டவர்? அவர் அஜித்துக்கு கதை சொல்ல அனுப்பியிருக்காங்க. விக்னேஷ் சிவனை ஒரு வரி கூட எழுதாமல் அஜித்து கிட்ட போயிருக்காப்புல. ஒன்லைன் சொல்லுங்கன்னு இருக்காப்புல அஜித். கடைசி கட்டம் நயன்தாரா கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, ஒன்லைன் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை, ஒன்லைன் இல்லை. நயன்தாரா சொல்லிட்டு, உனக்கு இந்த சினிமாவெலாம் செட் ஆகாது, கேரளாவில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிகிட்டு இருக்கேன், அங்கே போய் கொத்தனார் வேலை பாரு, முதல்ல போய் நீ சிமெண்ட் கலந்து கொடுறான்னு அங்கே அனுப்பிச்சிது. பில்டிங் கட்டி முடிச்சுட்டு திருப்பி இங்கே வர்றாப்புல விக்னேஷ் சிவன். பில்டிங் கட்டியாச்சாங்க, வாடகை தான், வாட்ச்மேன் வேலைக்கு போட்டுடலாம், வேறு என்னத்துக்கு போடுறது? அதான் செய்ய முடியும். மிச்சர் மாமா வேறு என்ன செய்யுது? வாட்ச்மேன் வேலைக்கு தான் போடலாம். எல்லாம் இப்போ உட்காந்துட்டு தகுதியை பற்றி பேசுகிறீங்க. 2 பிள்ளைய வாடகைக்கு பற்றிங்க, இதெல்லாம் தப்பாக தெரில உங்களுக்கு? உங்கள்கிட்ட இருக்கிற அபூர்வமான விஷயம் பெண்மை தானம்மா. வேறு எதுக்கு நாங்களெல்லாம் உங்களெல்லாம் மதிக்கணும்? உங்களை சட்டத்திட்டம்லாம் உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபேவரட்டாக எது கொடுத்துருக்காங்க? இது ரூடாக பேசுகிற மாதிரி இருக்கே சார். ரூடாக தான் நான் பேசுவேன், அப்படி தான் பேசுவேன். எதுக்கு அப்படி மதிக்கிறாங்க? நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளானாலும் எங்களால் ஒரு குழந்தை பார்க்க முடியாது. பட் சயின்ஸ் அது, எங்களுக்கு அது மாதிரி ஆப்ஷனே இல்லை. ஆனால் உங்களால் ஒரு குழந்தை பெற்று கொடுக்க முடியும், இன்னொரு உயிரே உருவாக்க முடியும் இந்த உலகத்தில். அப்போ எவ்வளோ மரியாதைக்குரியவர்களாக நீங்கள் இருக்கணும், எவ்வளோ கண்ணியத்துக்குரியவளாக இருக்கணும், பணக்கத்துக்குரியவளாக இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். நான் அவுத்து போட்டு தான் ரோட்டில் ஆடுவேன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. மரியாதை கொடுக்குறாங்க அந்த சமுதாயம். ஒரு பஸ்ஸில் நீங்கள் நில்லுங்க, பரவாயில்லம்மா உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்கிறது இல்லை உங்களுக்கு? ஒரு லேசான வயிறு தள்ளி கர்ப்பிணி, அது தொப்பையாக கூட இருக்கும், இப்போ நிறமாச கர்ப்பிணியாக இருக்குது, உட்கார வைமா போகலான்னு உட்கார வைக்கிறாங்கல்ல. எதுக்கு இந்த மரியாதை கொடுக்குறாங்க? கர்ப்பிணி பெண்களை ஏன் மதிக்கிறாங்க?
கண்ணகி மதுரை எரிச்சப்போ கூட கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் குழந்தைகளெல்லாம் எரியக்கூடாதுன்னு தான் வேண்டாங்களாம். பசுமாடெல்லாம் எரியாது, பாக்கியெல்லாம் எரிச்சிட்ருவோன்னு. பர்சனல் பிரச்சனைக்கு பப்ளிக் வந்து கொடுத்துறாங்கல்ல கண்ணகி, அதுக்கு அந்த விளக்கத்தை சொல்லியிருக்காங்கல்ல. நீங்கள் வந்து ஒரு நீங்கள் 2 குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறது அது உங்களோட வியூவில் ரைட்டாக கூட இருக்கட்டும், பட் நேச்சுரலி தப்பு தானே நீங்கள் பண்ணது, இயற்கைக்கு முரண் தானே. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தானே ஒரு குழந்தை உருவாகணும். ஆனா அது சட்டம் அங்கீகரிக்குது அப்படின்னும் போது இல்ல நம்ம இந்த சட்டம் எல்லாமே அங்கீகரிக்கும். ஒவ்வொருத்தரோட பர்சனல் விஷயம் ரொம்ப சட்டம் எல்லாம் அங்கீகரிக்கும். டாஸ்மார்ல குடிக்க சொல்லுவான், மூக்கூட்டில் வச்சு 10,000 ஃபைன் அடிக்கும். எதை நீ ரைட் லாயில் எடுத்துக்க போறீங்க சொல்லுங்க. அங்கே தான் சாராயம் குடிச்சான், மூக்கூட்டில் 10,000 ஃபைனு. இது முரண்பாடாக தெரியலையா உங்களுக்கு? ஒன்று சாராயத்தை விற்கக்கூடாது, இல்லை ஃபைன் அடிக்கக்கூடாது. குடிச்ச பிள்ளை எங்கே போவான், வீட்டுக்கு போகிறதா இல்லையா பைக் எடுத்துக்கிட்டு, பைக்கா 6,000 ரூபா விற்கிது, 10,000 ஃபைனு. முரண்பாடாக இருக்குதுன்னு சொல்கிறேன், கான்ட்ரடிக்ஷன் சொல்கிறேன். சட்டம் இப்போ லிவிங் டுகெதர் கூட தான் சட்டம் ஏற்றுக்கும், இருக்க முடியுமா? பிரச்சனை வந்துடாதா? அதில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா என்ன செய்யுது? லிவிங் டுகெதர் ரைட்டு, 2 பக்கிய சந்தோஷமாக இருக்கேன் ஒரு வீட்டில் இருக்குமா, நான் அது ரைட்டுமா, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயமா நான் பார்க்குறேன். ஆனால் அதில் ஒரு குழந்தை பிறந்தா என்ன செய்யுது? அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே சார் அது. இருக்க மாட்டாங்கல்ல. புள்ள இல்லைன்னு அவன் வந்து தவம் இருக்கிறாமா? ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், வடபழனி அந்த மெயின் ரோட்டில் கேமரா பாருங்கள். அப்புறம் கோடீஸ்வரனா அப்படியே தவிச்சு நிற்கிறான், புள்ள இல்லை. ஆனால் இங்கே உதாசீனப்படுத்துகிறாங்க. இன்னமும் தொட்டிலில் அனாதை குழந்தைங்க தொட்டிலில் கிடக்கா இல்லையா, எறும்பு வச்சுக்கிட்டு நாய் கடிச்சிக்கிட்டு குழந்தை இல்லை. இதெல்லாம் யார் காரணம்? அது ஏன் அந்த அனாதை உருவானுச்சு? ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல. இல்லை உட்காந்து வாய்கிழியே வந்து பேசுதுவெல்லாம் ஷோவில், லிவிங் டுகெதர் ஆதரித்து பேசுகிறேன், எதிர்த்து பேச ரொம்ப பெரிய எல்லாம் பேச்சு மேனியாவாகி போச்சுமா, எல்லாம் ஸ்பீக்கிங் மேனியாவாயிடுச்சு, எல்லாம் பைத்தியம் ஆயிடுச்சு. எல்லாம் வாய்க்கு வந்து பேசுதுங்க. எதுவுமே நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா சார்? எல்லாத்தையுமே நார்மலைஸ் பார்க்குறாங்கம்மா. நார்மலைஸ் ஆகிட்டு தான்மா இருக்குது. நான் ஒரு விஷயத்தையும் பார்க்குறேன், எல்லாம் நார்மலைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. வரதட்சணை கேட்குறது, வரதட்சணை கொடுக்காமல் இருக்கிறது, வீட்டை எழுதி கேட்குது, பொம்பளை பிள்ளைங்களே எழுதி கேட்குது, சிலது வரதட்சணைக்காக சாகுது, எல்லாமே நார்மலைஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த குழந்தைக்கு அறிவு ஊட்டுறது, இந்திரஜாவோட வேலையெல்லாம் இப்படி பொது வழியில் செஞ்சீங்கன்னா நார்மலைஸ் ஆகும். இப்போ நயன்தாரா செஞ்சது நார்மலைஸ் ஆகிடும். குழந்தை வாடகை எடுத்தாங்கல்ல, எல்லோரும் செய்யலாங்கிற மைண்டு, காசு இருக்குது செய்கிறாங்க. பணம் உள்ளவனுக்கு ஒரு நியாயம், பணம் இல்லாதவனுக்கு ஒரு நியாயம் தான் இங்கே இருக்குது. இதே ரோபோ சங்கர் 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தார் சொல்லுங்கள்? எளிய பின்னணி தானே. இன்றைக்கி காசு, பணம் உங்களை தீர்மானிக்கிறது. உங்கள் மேரேஜ் எடுத்து ரோபோ சங்கர் முதல் தாத்தாவானார் அப்படின்னு போட்டிருக்கு. ரோபோ சங்கர் என்ன ஆத்தாவாவார்? தாத்தா தான் அவர். யாருமே பிள்ளை பக்கலையா? இந்த பரிதாபங்களில் சொல்லுவார்ல கோபி, நாங்கள்லாம் பிள்ளையே பெக்கலை, குப்பை தொட்டிலேருந்து எடுத்து வளர்த்தோம், நீ இடுப்புலையே உட்காந்துப்ப, 3 கிலோமீட்டர் பக்கத்தூரில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவேன். இப்போ பொண்டாட்டி இப்படி பண்ணுறாளா, அவளுக்கு பண்டு ஊழியம் பார்க்குறியான்னு கேட்குற மாதிரி இருக்கும் கோபி சுதாகர். நல்ல அவேர்னஸ், ரொம்ப பிடிக்கும் அவங்கள. என்னடா தம்பி மிக்ஸி அரைச்சிக்கிட்டு இருக்கா, நாட்டு வைத்தியம் செய்யறியா அம்மாவுக்கு, பாருங்கள் இப்படியெல்லாம் புள்ள இருக்குது, கேஜிஎஃப்லாம் இப்படி தான் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு வரும். அது எல்லாமே ஆம்பளைங்க தான். பார்த்தா இன்னொரு ஆம்பளை வந்து பொம்பளை வயசுல வரும், டேய் என்னடா டீ போட்டியா இல்லைடா, ஓ இவளுக்கு தான் பண்டு ஊழியம் பார்த்துக்கிட்டு இருக்கியா நீ, ஏம்மா அவன் பிஏ படித்தவன், அம்மியில் அரைச்சி கொடுக்க சொல்லு அவங்க மம்மி, உன் கை கால் விளக்காம கிடக்கா அப்படின்னு. நல்லா இருக்கும். அது குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு காமெடியாக இருக்கும். அது நல்லா எளிமையாக சொல்லியிருப்பாங்க. எப்படியெல்லாம் இங்கே சுச்சுவேஷன் மாறுது. இந்த ரெக்கர்ட் பாயின்னு சொல்லி வம்பளக்க வச்சு வீட்டில், ஏய் என்ன பேசிகிட்டு இருக்கா, அப்போ அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கப்பா, ஒன்ட்டதான் பேசுகிறேன், வேலை இல்லைனாலும் நாய் சோறு போட்டாக்க நீ வீட்டுக்கு இன்னும் இப்படி சொல்கிறாரு. இதுதான் பிரச்சனையே, பிரச்சனை பண்ணுன்னு சொல்லும்ல இந்த பொம்பளை பிள்ளைங்க எப்படியெல்லாம் கேம் விளாடுதுன்னு. ஸோ இவ்வளோ விழிப்புணர்வு, எல்லாருமே விழிப்புணர்வு தான் அடைய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் பண்ணுறாங்க, அவங்க அதை நகைச்சுவையாக சொல்கிறாங்க, நம்ம கொஞ்சம் ராவாக சொல்கிறோம் அந்த விஷயத்தை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.